விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஆணிலாடி கிராமத்தில் அமைந்துள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலய பெருவிழாவின் 131வது ஆண்டு தேர்பவனி வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. இந்த தேர்பவனி நிகழ்ச்சியில் அப்பகுதியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து 5.5 பவுன் தங்க நகை மற்றும் 1,80,000 ரூபாயை மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த ராமநத்தம் போலீசார் வீட்டின் உரிமையாளர் சுப்பையா அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில் உலக போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு தினத்தையொட்டி காவலர் பயிற்சி பள்ளி சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் துணை முதல்வர் மாரியப்பன், ஆய்வாளர் சோமசுந்தரம், உதவி ஆய்வாளர் லோகநாதன், பயிற்சி காவலர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் சாத்தப்பாடியில் கணவருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக 3 பெண் குழந்தைகளை வாய்க்காலில் தள்ளி கொலை செய்த தாய்க்கு 3 ஆயுள் தண்டனை விதித்து கடலூர் மகிளா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த கொலை வழக்கிற்கு மகிளா நீதிமன்ற நீதிபதி தாய் சத்தியவதி 3 ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பரளியார் தேசிய நெடுஞ்சாலையில் உலா வந்த ஒற்றை காட்டு யானையால் வாகன ஓட்டுநர்கள் அச்சமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகள் காட்டு யானை நடமாட்டம் உள்ளதால் பாதுகாப்பாக பயணிக்க குன்னூர் வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடி மாலை கழுத்துமாக பாதுகாப்பு வேண்டி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அந்த மனுவில் காதலன் தனது மனைவியின் உறவினர் மற்றும் பெற்றோர் ஆகியோரால் எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நிலை உள்ளதாக குறிப்பிட்டு பாதுகாப்பு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பேரூர் திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு 4 ஆண்டு சாதனை விளக்க கூட்டம் நகர செயலாளர் முகமது ரிஷா தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன், ஒன்றிய செயலாளர் சந்திரன், ஒன்றிய பெருந்தலைவர் போஸ் மற்றும் இளைஞரணி அமைப்பாளர் சண்முகம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ரங்கசமுத்திரம் கிராமத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா மற்றும் திமுக ஆட்சியின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசிய மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாண்டியன், மோடியை கண்டித்து நாளொரு மேடை பொழுதொரு வண்ணம் நடிப்பவன் மனிதன் அல்ல என்று எம்ஜிஆர் சினிமா பாடல் பாடியும் மோடி தலைமையிலான பிஜேபி மத்திய அரசு இந்திய ஜனநாயகத்தின் அடித்தளத்தை நொறுக்கியிருக்கிறது எனவும் குற்றம் சாட்டினார். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல, நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளவன். மோடி உள்ளத்தில் இருப்பதை உதட்டிலும் வைப்பவன் எவனோ அவனே மனிதன், எவனோ அவனே மனிதன். ஊரார் உழைப்பில் உடம்பை வளர்ப்பவன், உலகத்தில் கோழைகள் தலைவன், உலகத்தில் கோழைகள் தலைவன். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பல்வேறு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கிடங்கு முன்பு சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டிய நிலையில் தங்களுக்கு தற்போது வரை சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். தமிழ்நாடு முழுக்க லோடுமேன் அத்தனை பேருக்கு ஏதாவது ஒரு விபத்துனா மருத்துவ காப்பீட்டு தர்றதா சொல்லி ஒரு அறிவிச்சிருந்தாங்க. அது இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வராமல் இருக்காங்க. இதனால பல கோரிக்கைகளை நிறுத்தி தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு
ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே புதுப்பட்டியில் உள்ள பாப்பாத்தியம்மன் கோவிலில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு முப்பூஜை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவில் அப்பகுதியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கீழ்கேட் பகுதியில் 25 அடி உயரமுடைய பிரம்மாண்ட அதிமுக கல்வெட்டினை போலீசார் பாதுகாப்புடன் இடித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் அகற்றினர். மேலும் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்ட நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ஜேசிபி இயந்திரங்களின் உதவியுடன் இடித்து அகற்றும் பணிகள் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் பவனி நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியில் உள்ள திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காலை உணவு சாப்பிட்ட பள்ளிக்கு சீக்கிரம் சென்ற 9 வயது பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பழனி என்கிற குடிநீர் விநியோகிப்பாளர் போக்சோவின் கீழ் கைது செய்யப்பட்டார். மேலும் சிறுமி கொடுத்த தகவலின் அடிப்படையில் பெற்றோர்கள் ஓமலூர் மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் குற்றவாளியின் மேல் நடவடிக்கை எடுத்தனர். வேலூர் மாவட்டத்தில் கடந்த 21ஆம் தேதி நடந்த சாலை விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று மூளை சாவடைந்த நிலையில் அவரது உடல் உறுப்புகளான சிறுநீரகம், கல்லீரல், இதயவாழ்வு உள்ளிட்டவை தானமாக வழங்கப்பட்டது. இதையடுத்து உடல் உறுப்பு தானம் செய்த இளைஞரின் உடலுக்கு வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் ரோஹிணி தேவி மற்றும் மருத்துவர்கள் மாலை அணிவித்து அரசு முறைப்படி மரியாதை செலுத்தினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ரோட்டரி சங்கம் சார்பில் குளோபல் கிராண்ட் திட்டத்தில் 30 லட்சம் மதிப்புள்ள அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் கருவி வழங்கும் விழா நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்வில் ரோட்டரி சங்க தலைவர் நந்தகுமார் மற்றும் நிர்வாகிகள், செவிலியர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.